கொடுத்திருக்காரு. அம்மா அந்த ஒரு பேசும்போது லாஜிக் வேணும். அப்ப சீமான் அவர்கள் இது வரைக்கும் என்ன கொடுத்திருக்காரு? மக்களுக்காக ஓடி ஓடி உழைச்சிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எவ்வளவு பிள்ளைங்க நாங்க படிக்க வைக்கிறோம். ஆனா வெளியே தெரியாது. நாங்க பிரபலம் பண்ணிக்கிறது இல்ல, நாங்க தற்பெருமை காட்டுறது இல்ல, நீங்க பண்றதே இல்ல. நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம். நான் அலையிறோம். நான் முதற்கொண்டு வெள்ளம் வந்துச்சுன்னா முதலா நாங்க தான் இப்ப வேலை சாப்பாடு கொண்டுகிட்டு டபரால் எடுத்துட்டு போவோம். வெள்ளத்துக்குள்ள வேட்டியை தூக்கி கட்டிக்கிட்டு உள்ள போய் எல்லாம் சாப்பாடு கொடுப்போம். குடுப்பீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் உங்களுக்கு என்ன வேணும்னு கேட்டுட்டு போய் எதுவுமே பண்ணாம நாங்க சொல்லி காட்டல யார்ட்டையும். நாங்க சோறு போட்டோம், நாங்க தண்ணி கொடுத்தோம், நாங்க மக்களை போய் எங்க அண்ணன் பேசிட்டாரா போட்டோ. அதுதான் போட்டோக்காக ஒரு 4 பேருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நீங்களும் மத்த கட்சிகள் மாதிரி தான் கிளம்புறீங்கன்னு சொல்லி சமீபத்துல நிறைய பேர் இந்த பேட்டிலாம் அதாவது வெள்ள நிவாரணம் இல்ல எந்த கட்சியை சொல்றாங்கன்னு கேக்குறேன். நாம் தமிழர் கட்சி. அதாவது நாம் தமிழர் கட்சி என்னென்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம்னு எங்களுக்கு தான் தெரியும், மக்களுக்கு தெரியும். இதை நீங்க நாம் தமிழர் கட்சியை ஊடகத்துல காட்ட மாட்டீங்க, டிவியில காட்ட மாட்டீங்க. நாங்க என்னென்ன செய்யறோம்னு எங்களுக்கு தெரியும். வெள்ள நிவாரணத்துக்கு போவோம். இன்னைக்கு எல்லா போராட்டத்திலுமே முன்னாடி நிக்கிறது யார்? சீமான் தானே.